இன்னைக்கு பல கோடி பேரு மருத்துவமனை வாசல்ல காத்துக்கிட்டு இருக்காங்க. இயற்கையே நமக்கு கொடுத்த ஒரு பிரம்மாண்டமான மருந்த நம்ம கண்டுக்காமலே விட்டுட்டோங்க. அது நம்ம கொல்லப்புறத்துல இருக்க முருங்கைக்கீரை தான். நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா அறிவியல் ரீதியா நிரூபிக்கப்பட்ட முருங்கைக்கீரையோட 10 அபார நன்மைகள் என்னன்னு சொல்ல போறேன். 45 வயசுக்கு மேல ஆரோக்கியமா வாட நினைக்கிற ஒருத்தரும் கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்க இது. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா முருங்கைக்கீரைய சும்மா சாப்பிட்டா மட்டும் பத்தாது. அதை எப்படி கரெக்டா சாப்பிடணும், யார் யார் சாப்பிடணும், யார் யார் சாப்பிடக்கூடாதுன்ற எல்லா தகவல்களையும் நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். பெரியவங்களோட ஆரோக்கியத்தை மையப்படுத்தி நாங்க நிறைய தகவல்கள் சொல்லுவோம். மிஸ் பண்ணாம பார்க்க அம்மா அப்பா நலம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். செரிமான மண்டலத்தை சீராக்குதல். நமக்கு வயசு ஆக ஆக செரிமான கோளாறு வர்றது சகஜம். முருங்கைக்கீரையில இருக்க அதிகப்படியான நார்ச்சத்து மலச்சிக்கல் கான்ஸ்டிபேஷன் பிரச்சனைய தீக்குதுங்க. இதுல இருக்கிற ஆன்டி இன்ஃபிளமேட்டரி குணங்கள் குடல் புண்களை ஆற வைக்குது, செரிமான பாதைய ஆரோக்கியமா வைக்கவும் உதவுதுன்னு மருத்துவ ஆய்வுகளே நிரூபிச்சிருக்கு. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்தல். நம்ம உடம்ப வைரஸ் மற்றும் பாக்டீரியால இருந்து பாதுகாக்க முருங்கைக்கீரையில இருக்கிற வைட்டமின் சியும் ஜிங்கும் ரொம்ப அவசியம். இது வெள்ளை அணுக்களோட உற்பத்தியை அதிகரிச்சு பெரியவங்களுக்கு அடிக்கடி வர சளி காய்ச்சல் போன்ற தொந்தரவை குறைக்குங்க. தோல் மற்றும் தலைமுடி ஆரோக்கியம். வைட்டமின் ஏ மற்றும் வைட்டமின் சி சருமத்துல கொலோஜன் சுரக்க உதவும். இதனால தோல் சுருக்கம் குறையுங்க. முருங்கைக்கீரையில இருக்க ஆன்டி ஆக்சிடென்ட்கள் முதுமை தோற்றத்தை தள்ளி போடவும் தலைமுடி ஆரோக்கியமா வளரவும் உதவுதுன்னு நிரூபிச்சிருக்காங்க. இட்லி தோசை பிரேக்ஃபாஸ்ட்க்கு ரெஸ்ட் விட்டு இந்த புரோட்டீன் ஃபைபர் நிறைஞ்ச முருங்கைக்கீரை அடைய ட்ரை பண்ணி பாருங்க. இது ஒரு சூப்பர் எனர்ஜி பூஸ்டர். ஒரு கப் முளைக்கட்டிய பயிறு எடுத்துக்கோங்க. ஒரு கப் பொடியா நறுக்கிய முருங்கைக்கீரை எடுத்துக்கோங்க. கொஞ்சம் இஞ்சி, சீரகம், காரத்துக்கு ஏத்த மாதிரி மிளகாய் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு. அவ்வளவுதான். ஊற வச்ச முளைக்கட்டிய பயிறு, இஞ்சி, சீரகம், காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையும் மிக்சில போட்டு கொரகொரப்பா அரைச்சுக்கோங்க. இந்த மாவுல நறுக்கி வச்சிருக்க முருங்கைக்கீரையை சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கையால கிளறுங்க. தோசை கல்ல அடுப்புல வச்சு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊத்தி நம்ம அரைச்சு வச்சிருக்க மாவை அடை மாதிரி தட்டி தவால போட்டு எடுங்க. 2 பக்கமும் பொன்னிறமா சிவக்கணுங்க. அப்பதான் மொறுமொறுப்பா நல்லா இருக்கும். சத்தான முருங்கைக்கீரை அடை தயார். இதுல மாவு அரைக்கும் போது முளைக்கட்டிய பயிரை பயன்படுத்துறதால இதுல புரோட்டீன் ரொம்ப அதிகம். முருங்கைக்கீரையில ஃபைபர் அதிகம். புரோட்டீனும் ஃபைபரும் தான் நம்ம உடம்புக்கு நிறைய தேவை. இதய ஆரோக்கியம். வயசானவங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது அவங்க இதயத்தோட ஆரோக்கியத்தை. முருங்கைக்கீரையில இருக்கிற பொட்டாசியம் ரத்த அழுத்தத்தை சீரா வச்சுக்க யூஸ் ஆகுது. இது ரத்த நாளங்கள்ல கொழுப்பு படியறத தடுத்து இதய நோய்கள் வராம பாதுகாக்க ஒரு இயற்கை மருந்தா செயல்படுது. எலும்புகளின் வலிமை. 45 வயசுக்கு மேல எலும்பு தேய்மானம் ஆகுறது ரொம்ப அதிகங்க. முருங்கைக்கீரையில பால்ல இருக்கிறத விட பல மடங்கு கால்சியம் இருக்கு. அதோட பாஸ்பரஸும் இருக்கு. இது மூட்டு வலி, எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வராம தடுக்க ரொம்ப உதவியா இருக்கும். ரத்த சோகையை தடுத்தல். பல பேருக்கு இரும்பு சத்து குறைபாட்டால வர சோர்வு, ரத்த சோகை அதிகமா இருக்கு. இப்பெல்லாம் முருங்கைக்கீரையில இரும்பு சத்து அதிகமா இருக்கு. அதனால இது ஹீமோகுளோபின் அளவை இன்க்ரீஸ் பண்ணி உங்களுக்கு நாள் முழுக்க சுறுசுறுப்பை கொடுக்குங்க. கண் ஆரோக்கியம். முருங்கைக்கீரையில இருக்க வைட்டமின் ஏ மற்றும் லூட்டின் கண் பார்வை திறனை பாதுகாக்குது. கேட்டராக்ட் மாதிரியான கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராம தடுக்க முருங்கைக்கீரை நமக்கு உதவுதுங்க. வயசான காலத்துல கண் பார்வை பிரச்சனை நிறைய பேருக்கு வருது. நீங்க எல்லாரும் முருங்கைக்கீரையை கண்டிப்பா சாப்பிடணும். கல்லீரல் மற்றும் சிறுநீரக பாதுகாப்பு.
நம்ம உடம்புல உள்ள நச்சுக்களை வெளியேற்றுறதுல கல்லீரல் முக்கிய பங்கு வகிக்குது இல்லையா? முருங்கைக்கீரை கல்லீரல் செயல்பாட்டை தூண்டுறதோட மட்டும் இல்லாம கல்லீரல் மற்றும் சிறுநீரகத்தை பாதுகாக்கவும் உதவுதுங்க. ரத்த சர்க்கரை அளவு. முருங்கைக்கீரையில உள்ள சத்து இன்சுலின் சுரப்பை சீராக்கி ரத்தத்துல சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்க உதவுது. சர்க்கரை நோயாளிகளுக்கு இது ஒரு வரப்பிரசாதம்னு பல மருத்துவர்கள் சொல்லி நாம கேட்டிருக்கோம். முருங்கைக்கீரைய வடிகட்டாம குடிச்சாதான் அதுல இருக்கிற சத்து முழுமையா நமக்கு கிடைக்கும். நாங்க ரொம்ப சிம்பிளா எப்படி முருங்கைக்கீரை சூப் செய்யறதுன்னு சொல்லி தரேன். ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் எண்ணெய் விட்டு நறுக்கிய சின்ன வெங்காயம் பூண்டை சேர்த்து லேசா வதக்குங்க. இப்போ அதுல கொஞ்சம் சீரகம் சேர்த்து 2 டம்ளர் தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி கொதிச்ச அப்புறமா கழுவி வச்சிருக்க முருங்கைக்கீரையை சேர்த்துக்கோங்க. கீரை ரொம்ப நேரம் வேக கூடாதுங்க, 3 நிமிஷம் கொதிச்சா போதும். கடைசியா தேவையான அளவு உப்பு மஞ்சள் தூள் தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த சூப்பை வடிகட்டாதீங்க, கீரையோட சேர்த்து குடிக்கும் போதுதான் அந்த நார்ச்சத்து நம்ம உடம்புக்கு முழுமையா கிடைக்கும். அவ்வளவுதான், ஆரோக்கியமான முருங்கைக்கீரை சூப் ரெடி. சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. மூளை மற்றும் நரம்பு மண்டலம். நம்பர் 1 பலன் இதுதாங்க. முருங்கைக்கீரையில உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மூளை செல்களை சேதத்துல இருந்து பாதுகாக்குது. இது நரம்பு மண்டலத்தை வலுப்படுத்தி மறதி போன்ற பிரச்சனைகளை தடுக்குதுங்க. பாத்தீங்களா, சின்ன கீரை தான், ஆனா இதுல இருக்கிற மருத்துவ குணங்கள் பிரம்மாண்டம். முக்கியமா கவனிச்சுக்கோங்க, கிட்னி பிரச்சனை கர்ப்பிணி பெண்கள் உங்க டாக்டர் கிட்ட கேட்டு நீங்க முருங்கைக்கீரையை உங்க டயட்ல சேர்த்துக்கோங்க. சர்க்கரை நோயாளிகள், ரத்த சோகை இருக்கிறவங்க, மூட்டு வலி இருக்கிறவங்க, நல்ல டைஜஷன் வேணும்னு நினைக்கிற எல்லாரும் வாரத்துல 2 நாள் கண்டிப்பா உங்க உணவுல முருங்கைக்கீரைய சேர்த்துக்கோங்க. முருங்கைக்கீரைய சமைக்கும் போது எப்பவுமே கொஞ்சம் மிளகு பொடி சேர்த்துக்கோங்க. அப்பதான் முருங்கைக்கீரையோட எல்லா சத்தும் நம்ம உடம்பு நல்லா உறிஞ்சும். முருங்கைக்கீரைய ரொம்ப நேரம் வேக வைக்காதீங்க, அதோட சத்தெல்லாம் வீணா போகும். 5ல இருந்து 7 நிமிஷம் தான் முருங்கைக்கீரை வேகிறதுக்கு டைம். அவ்வளவுதாங்க, ஈஸியா வாரத்துக்கு 2 நாள் செஞ்சு சாப்பிடுங்க. உங்க உடம்புல இருக்க பாதி நோய் போயிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். உங்க உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் முருங்கைக்கீரையில இவ்ளோ சத்து இருக்குன்றத தெரியப்படுத்த இந்த வீடியோவை உடனே உங்க வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணுங்க. மத்தவங்க ஆரோக்கியமா இருக்க நீங்களும் ஒரு காரணமா இருப்பீங்க. உங்க ஆரோக்கியம் உங்க கையில தான் இருக்கு. இந்த வீடியோவை லைக் பண்ணி அம்மா அப்பா நலம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி, வணக்கம்.